நேற்று நைட்டு நான் ரீல்ஸ் பார்க்கும்பொழுது வந்து ஒரு ரீல்ஸ் வந்து கண்ணில் மாட்டிச்சு. என்னென்னா, ஏதோ ஒரு ஆய்வின் படி மண்டே வந்து வேலைக்கு போகிற யாருக்குமே அந்த டே வந்து பிடிக்க மாட்டேது, இருக்கிறது ரொம்ப ஒஸ்ட்டான டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் மண்டே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் மண்டே பிடிக்காது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் மண்டே பிடிக்காது. என்னோட பார்வையில் வந்து ஏன் எனக்கு மண்டே பிடிக்கிறதில்ல அப்படின்னா, சண்டே வந்து காலைல எந்திரிக்கலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் வேலை அப்படிங்கிறது தான் ஓடும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இதுலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ரொட்டீன் ஓடிட்டுருக்கோம். இன்னொரு ரொட்டீன் என்ன, அடுத்த ஒரு வாரத்துக்கு மாவு அரைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறது, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் போகும். அதுக்கப்புறம் வாரம் ஃபுல்லாக போட்ட துணி எல்லாத்தையும் சேர்த்து அன்றைக்கி துவச்சி காய வைக்கணும். இன்னொன்று மெயினான விஷயம்னா, காலைல மட்டும் தான் சிம்பிளாக வந்து சமைக்க முடியும், மத்தியானமும் நைட்டு வந்து சிம்பிளாக சமைக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி தான் நான்வெஜ்லாம் எடுத்துருந்து அதெல்லாம் சமைக்கிறதுக்கு அந்த டே ரொம்ப டயர்டாக போகும். அதே டயர்டில் ஆஃபீஸ்க்கு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறது இன்னும் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு டே இருந்தால் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா 6 நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ்க்காக வேலை செய்யணும், மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வேலை செய்யணும். இதில் வந்து கேப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட வந்து கடவுளுக்கு ஒரு வாரம் தரவனுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் கேட்குற ஒரே வாரம் கண்ணை மூடிட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்து 2 நாள் லீவ் கொடுக்க சொல்லுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு ஆஃபீஸ் போட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் சாட்டர்டே சண்டேலாம் கேட்க மாட்டேன், சண்டே மண்டே தான் கேட்பேன். சண்டே ஃபுல்லாக ஒர்க் செஞ்சுட்டு மண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூஸ்டே ஆஃபீஸ் போனால் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஏர் மாஸ்க் போடலாம்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். இது வந்து நான் நிறைய நாள் பார்த்துட்டே இருந்தேன், நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நீட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே போட்டு கையாலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா தலையில் வந்து ஸ்கேல்பில் மட்டும் நல்லா உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற விட்டுறணும். அப்ளை பண்ணும்போது சீரியஸாக ரொம்ப பயந்து தான் அப்ளை பண்ணேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்மெல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, போகாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆஃப்டர் வாஷ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஃபுல் ஸ்மெல்லே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருந்துச்சு ஹேர், வந்து என் ஹேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குளிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு மோமோஸ் பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து மோமோஸ் வந்து பன்னீர் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃப் பண்ணி மோமோஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அது மைதா முதல்ல வீட் வந்து போட்டு பண்ணியிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்துருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.